தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த உலகத்தோட முக்கியமான பெருந்தலை ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமனியை அமெரிக்கா பட போட்டு தள்ளிடுச்சுல, இந்த அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்து. இதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் ஒன்னொன்னு பாக்குறப்ப இந்த அசாதாரண சூழல் இன்னும் நிக்காது போல இருக்கு, பெருசா மாறுன்ற பயத்தை நமக்கு விதைக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். The Iranian people. I have one word only. I advise to the representative of the United States to be polite. ஈரானோட ஸ்டேட் மீடியா இந்த சுப்ரீம் லீடர் இறந்த விஷயத்தை மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, கூடவே இன்னும் சில பேர் உயிரிழந்த விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே அமெரிக்கா சைடில் இஸ்ரேல் சைட்லையும் சொன்னாலும் ஈரான் சைடில் சொன்னாதான் நம்ம முழுமை பெறும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் அட்மிரல் அலி ஷம்கானி இவர் கொல்லப்பட்ட ஈரான் சுப்ரீம் லீடரோட மிக முக்கியமான அட்வைசர். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டில் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதில் செக்ரட்டரியாக இருந்தவர். இவர் உயிர் போயிடுச்சுன்ற விஷயத்தை ஈரான் மீடியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் மேஜர் ஜெனரல் பக்பூர், இவர் இந்த ஐஆர்ஜிசி இருக்குல்ல, அதோட கமாண்டர் இன் சீஃப். ஸோ பெரிய ஆட்களை தூக்கியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் மூலமா. இந்த 2 உயிர்கள் போயிருக்க விஷயத்தையும் ஈரான் மீடியா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கு மத்தியில் இன்னொரு துயர் மிகுந்த செய்திங்க. இந்த ஈரானில் இருக்க ஒரு பிரைமரி ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஸ்கூலில் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் பட தாக்குதல் நடத்துச்சு பார்த்தீங்களா, அங்கே உயிரிழந்தவங்க எண்ணிக்கை முதல்ல 50 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 100, 120 வந்துச்சுல, இப்போ 150 கிராஸ் பண்ணியிருக்குங்க. குழந்தைங்க, படிக்க போன குழந்தைங்க இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. 2 தரப்புகளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது சிவிலியன்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட வார்ன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, நாங்கள் உங்களை அடிச்சிட்டோம், நீங்களும் பதிலுக்கு அங்கங்கே அடிச்சிட்டீங்க, இந்த எங்களோட பேசஸை டார்கெட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்காவை அடிக்கிற மாதிரிலாம் பிளான் போட்டிங்க அப்படின்னா ஈரானே இருக்காதுன்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காருங்க. எங்கள் நாடில் ஒரு மிசைல் வந்து விழுந்துச்சு, ஈரானோட மிசைலு, அதுக்கப்புறம் நாங்கள் இதுவரைக்கும் யாருமே அடிக்காத அளவுக்கு உங்களை ட்ரீட் பண்ணுவோம். அப்பேற்பட்ட அமெரிக்காவோட ஒட்டுமொத்த அக்ரஷனையும் நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா எங்களை தொட்டு பாருங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரான் வேற தொடர்ந்து ரிட்டாலியேஷன் சொன்னது மட்டும் இல்லாம சொன்ன அடுத்த நிமிஷம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அமெரிக்காவோட பேசஸ் அண்ட் இஸ்ரேல. இது எக்ஸ்டெண்ட் பண்ணி அமெரிக்கா வரைக்கும் மிசைல்ஸ் போயிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காரு. ரஷ்யா இப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது போல தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த மனப்போக்க ஒழுங்கா நிறுத்தி தொலைங்களேன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ரஷ்யா, நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்க போர் இருக்குல்ல, இதை முடிவுக்கு கொண்டு வாங்க. இது ஏதோ டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக்னு சொல்றீங்களே, இது எந்த வகையான டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக்னு சொல்ல முடியும்? பாதிக்கப்பட்டது ஈரான்ல இருக்கவங்க தான், ஈரான் மக்கள் தான். அங்க அவ்வளவு பேரை கொண்டு வர குவிச்சிருக்கீங்க. இது எந்த வகையான டிஃபென்ஸ் ஸ்ட்ரைக்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாதுன்னு ரஷ்யா சொல்லுது. இதை நாங்க பாக்குறப்ப உங்களோட முன்னெச்சரிக்கை சார்ந்த ஆக்ஷன் மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுக்கு மாறா நீங்க கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி தான் ஆயுதங்களை வச்சு ஈரானை இவ்வளோ த்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த வேலைன்ற மாதிரி ரஷ்யா இந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கடுமையாக வெளியிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஐநாவோட பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க துரோகத்துக்கு உட்படுத்திருக்கீங்க, பிட்ரே பண்ணியிருக்கீங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு இதை நீங்க பண்ணலாமான்ற மாதிரியும் பொறுப்பான நாடுகள் இதை பண்ணுமான்ற மாதிரி ரஷ்யா இங்கே கேள்வி எழுப்பிருக்கு. கமனியோட இறப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பிற்பாடு ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, அவங்க பல நாடுகள்லையும் போராட்டங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சமா ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு உலகம் முழுக்க ஆகுதுன்னா இந்தியாவில் ஆகாமையா இருக்கும். ஆல்ரெடி உத்தரப்பிரதேசில் அங்கங்க சின்ன ப்ரொடெஸ்ட்டை பார்த்தோம். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயத்தை நான் இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். இப்பவே நாம முடிச்சுக்கிட்டு இந்தியாவில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை கண்கூடா பார்த்து பிரச்சனைகளை ஆரம்பத்திலே முடிக்கிறது நல்லதுங்க. இது ஜஸ்ட் வானிகை தான் முன்வைக்கிற அவ்வளவுதான். இதில் நம்ம உத்தரப்பிரதேஷ் அப்புறம் இருக்க சில மாநிலங்களை விட காஷ்மீர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐநா பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். காஷ்மீர் சார்ந்து நாம இப்போ ஒரு ப்ரையாரிட்டி ஃபோக்கஸை கொடுத்தே ஆகணும். அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். ஆண்டனி ஆல்பனீஸ், ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர், இவர் இப்போ என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா கமனியோட டெத்தை பற்றி? இங்கே எல்லாருமே ஏதோ கமனிக்கு துக்க தினம் அனுசரிக்கிறோம், அவருக்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம், அதுன்னு சொல்கிறீங்களே, அவர் அதுக்கான தகுதியான ஆளே கிடையாதுன்னு சொல்கிறாரு. கமனியோட இந்த ரெஜிம் டைமில் தான் பேலிஸ்டிக் மிசைல் சார்ந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
இது பார்த்தா நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸை அதிகப்படியாக இனிஷியேட் பண்ணி கொண்டு போனாங்க. யார்? இவரோட ரெஜிமி கீழே. இதுக்கு எல்லாத்துக்கும் வேற யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அந்த நபர் தான். அவரை கொன்னதில் என்ன தப்பு இருக்குன்ற அப்படின்னு இவர் கேட்குறாருங்க, ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர். இதில் இந்த ப்ராக்சிஸ்லாம் இருக்காங்களே, ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதிஸ், இப்படி நிறைய ப்ராக்சிஸை ஈரான் வளர்த்து விட்டுருக்குல்ல, இனிமேல் அந்த ப்ராக்சிஸ் திக்கு தசை தெரியாமல் இருப்பாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராக்சிஸ்க்கு ஆயுதங்களை கொடுத்தது சுப்ரீம் லீடர், அந்த ப்ராக்சிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணதும் சுப்ரீம் லீடர். இப்போ ஏற்பட்ட நபர் தானே கொண்டாங்க. இதுக்கு என்ன எல்லாருமே இந்த அளவுக்கு ஏதோ துக்கம் கிக்கன்றீங்க? அதுக்கு தகுதியான ஒரு கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். இந்த வயலன்ஸ் இருக்குல்ல, இதை ஈரான் மற்ற நாடுகள் சார்ந்து மட்டும் பண்ணல, சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே பண்ணி அவங்க நாட்டு மக்களையே கொண்டு போடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமும் அந்த சுப்ரீம் லீடர் தான். அவரை சாகடிச்சதுல தப்பே இல்லைன்ட்டு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் இப்படி அடுக்கி பேசியிருக்காப்ல. இன்னொரு பக்கம் ரஸா பாலவி, இவர் எக்ஸலான விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஈரான் ஆண்ட கடைசி ஷா அவரோட பையன். ஈரானோட கிரவுன் பிரின்ஸ்ன்ற பேர் அப்போ இருந்துச்சு, எக்ஸைல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அமெரிக்காவில் தான் தஞ்சம் அடைஞ்சாப்புல. இப்போ இவரை ஈரானோட தலைமையில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்றதான் அமெரிக்காவோட ஆசை. இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஈரானிய மக்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய நேரம் இது, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா நமக்கு வளமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் கமனியை போட்டு தள்ளியாச்சுல, இதை அமெரிக்காவை இஸ்ரேலும் நமக்காக தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ நாம எல்லாம் இதுக்கப்புறம் தான் ரொம்ப திடமாக இருக்கணும், ஒன்றுக்குள்ள ஒன்றுன்ற மாதிரி இருக்கணும். ஈரானோட சுப்ரீம் லீடர் அடுத்து யார் வரதா இருந்தாலும் சரி, அவங்க சார்ந்தும் என்ன முயற்சி அவங்க இனிஷியேட் பண்ணாலும் அது தோல்வியில தான் முடிவடையும். இப்போ கமனியோட முயற்சிகள் தோல்வியில் முடிவடைஞ்சதுல கடைசியில் அவருக்கு அதே முடிச்சாச்சுல, அதே போல் அடுத்தடுத்து வர்றவங்களும் தோல்வியில் தான் முடிவடைவாங்கன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஈரானில் அடுத்த சுப்ரீம் லீடர் சார்ந்து இந்த ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. அடுத்து அவரை செலக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மத்தியில் தான் அவர் இந்த த்ரெட்டை முன் வச்சிருக்காரு. இது அமெரிக்காவை இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க மாதிரி இருக்குல்ல, ரஸா வெளியிட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த சுப்ரீம் லீடர்ன்ற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்காவோட பெரிய எண்ணமே. அதையும் தாண்டி அங்கே ஒருத்தர் சுப்ரீம் லீடர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் ஏற்கனவே கணிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு 3 பேர், அதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி கணிச்சோட அடுத்து அவர் தான் ஈரானோட சுப்ரீம் லீடராக வர வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் பிரேக்கிங் நியூஸாக பஞ்சம் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னன்னா, இஸ்ரேல் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த ப்ராக்சி சார்ந்து அந்த அமைப்போட தலையை தூக்கிடுவாங்க, எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாராவது புதிய தலைனை அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்களையும் சேர்த்து தூக்குவாங்க. ஒருவேளை இது போல ஈரான் சார்ந்து நடந்துச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இஸ்ரேல் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த ஆப்ரேஷனை பற்றி? இது எதுனா நாங்கள் 1 நாள் 2 நாளில் பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. அமெரிக்கா கூட சேர்ந்து மாத கணக்கில் பிளான் பண்ணோம். எப்படி ஈரானை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம ஈரான் அடிக்கிறது, அங்கே இருக்க முக்கியமான கீ ஃபிகர்ஸை நம்ம எப்படி தூக்குறது, அவங்கள எலிமினேட் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாக அமெரிக்கா கிட்ட நாங்கள் பேசணும். அமெரிக்காவோட மிலிட்டரி இருக்குல்ல, அவங்க தான் ஈரானில் இந்தந்த டார்கெட்ஸ்லாம் அடிக்கலான்னு எங்களுக்கு சொன்னாங்கன்ற விஷயத்தையும் இஸ்ரேல் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு. அமெரிக்கா மிலிட்டரி என்னென்ன சொல்லிச்சாமா, IRGCயோட ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல அது, மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுற சைட்ஸ் இருக்குல்ல அது, இதெல்லாம் தாண்டி மிலிட்டரி ஏர்ஃபீல்ட்ஸு, இது எல்லாத்தையும் தான் அமெரிக்கா கீ டார்கெட்ஸாக எங்ககிட்ட லிஸ்ட்டாக கொடுத்ததா இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க முறையாக அட்டாக் பண்ணாங்களே ஈரானில், அந்த டைம்லேயே கமனி எங்கே இருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு பஞ்சமாக என்ன மொசாடை வச்சிருக்காங்க இஸ்ரேல், அதன் மூலமாக எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல கம்யூனியோட ஆஃபீஸு, அந்த சரௌண்ட் சார்ந்து நாங்கள் முதலே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இப்போ பிளான் பண்ணி அடித்த மாதிரிலாம் தெரில, பர்ஃபெக்டாக இந்த எக்ஸிக்யூஷன் நம்ம பண்ணுறோம்னாக்கா அப்போ கம்யூனி தான் முக்கியமான டார்கெட்டுன்னு மனசில் வச்சே தான் ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, வெறும் 2 வருஷங்கள் தான், அதுக்குள்ளே இஸ்ரேல் எத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கு பார்த்தீங்களா, முக்கியமான தலைகளை. இப்போ கமனியை போட்டு தள்ளியாச்சு. இவருக்கு முன்னாடி சின்வார், நஸ்ரல்லா, ஹனியே, டெய்ஃப்னு தூக்குனது எல்லாமே பெரிய தலைகள். அதாவது ப்ராக்சிஸில் முக்கியமான ஹெட்ஸை தூக்குனாங்க. இப்போ அமெரிக்கா உதவியோடு கமனியும் தூக்கியிருக்காங்க. இந்த ப்ராக்சிஸ் எல்லாத்துக்கும் தலா அவர் தானே சொல்லிட்டு அவரையும் தூக்கியிருக்காங்க. இஸ்ரேல் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவை எடுத்துக்கங்க, நம்ம ட்ரம்ப் எடுத்துக்கங்களேன். அவர் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எந்த விஷயத்தில், ஒரே வருஷத்தில் அதிகப்படியான நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தின அதிபர்ன்ற பெருமை. இது பெருமைன்னு சொல்கிறது என்னன்னு தெரியல எனக்கு, நீங்களே முடிவு பண்ணிங்க மக்களே. எந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரம்ப் இப்போ சொந்தக்காரராக இருக்கார். அவர் இதையும் பெருசாக கிளைம் பண்ண போராடலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ட்ரம்ப் இதெல்லாம் கிளைம் பண்ண மாட்டார்ல, அதாவது போரை நிறுத்துறேன் அப்படின்னா அதை கிளைம் பண்ணிப்பார். போரை நான் தான் இனிஷியேட் பண்ணேன், நான் தான் அடிச்சேன்ற மாதிரி விஷயத்த பெருசாக கிளைம் பண்ண மாட்டார். ஈரான், ஈராக், நைஜீரியா, பாலஸ்தீன், சொமாலியா, சிரியா, வெனிசுவேலா, யெமன், இன்னும் எத்தனை நாடுகளுக்கு அமெரிக்கா யமனா இருக்க போது தெரிலங்க. ஆனால் ட்ரம்ப்பை கேட்டால் அவர் சொல்கிற விஷயம், ஏன்பா எனக்கு என்ன ஆசையா வாலண்டியராக போய் அடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஈரானு ஃபுல்லாக அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வெப்பன் கிரேடுக்கு மாற்றி வெப்பன்ஸை, நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்க ஆயத்தமாக இருக்காங்க. அது உலகத்துக்கு ரொம்ப ஆபத்து இல்லையா?
நாம மட்டும் அடிக்காம விட்டோம்னாக்கா ஒரு வாரத்துக்குள்ளேயே கூட அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்க. அது உலகத்துக்கு பெரிய த்ரெட் ஆயிடும்பா. இதனால தான் நாங்கள் போய் ஈரான் அடித்தோம். மற்ற நாடுகளை நாங்கள் அடிச்சது காரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் மூலமா பீஸை கொண்டு வர முடியும் ஆழமா நம்புறோம். அதை பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷமா. அதனால தான் அடிக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஈரானை நாங்கள் அடிச்சதுக்கு பிரதான காரணமே அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர். ஓகே, ஐடிஎஃப் இப்போ இந்த ஒரு போஸ்ட்டை போட்டு உலகத்தை வார்ன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெசஷ்கேன் இருக்கார்ல அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வார் அப்படின்ட்டு அமெரிக்கா, இஸ்ரேல், யூரோப் எல்லாத்தையும் சேர்த்து அக்குமுலேட்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறாங்க. பார்த்து எப்படி சும்மா இருக்க முடியும்? ஸோ இதை நாங்கள் ஃபுல் ஸ்கேல் வாராக தான் பார்ப்போன்னு பெசஷ்கேன் அப்போ சொன்னார்ல, அதை எடுத்து போட்டு ஐடிஎஃப் என்ன கேள்வி கேட்டிருக்கு தெரியுதா? இதனால தான் ஓப்பன் வார நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் இது எங்களுக்கான த்ரெட்டு, அமெரிக்காக்கான த்ரெட்டு மட்டும் கிடையாது. ஈரான் எப்போவுமே உலகத்துக்கான த்ரெட்டுன்ற விஷயத்த இஸ்ரேல், இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதை இவங்க இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் ஐஆர்ஜிசி அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? 3rd and 4th waves of ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸை நம்ம ஏற்கனவே முந்தைய பார்த்த அனுபவம் இருக்குல்ல, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா 3rd and 4th waves பெருசாக ஆரம்பிச்சிட்டோம் பண்ணாங்க. ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்கோல இஸ்ரேலையும் இன்னும் சில அமெரிக்காவோட பேசஸையும், அது இன்னும் அதிகரிக்குன்ற விஷயத்த ஐஆர்ஜிசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது இஸ்ரேலோட ஆர்மி ஜெனரல் ஸ்டாஃப் பில்டிங் அடிச்சிருக்க மாதிரி காட்சிகளும் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை காட்சிகளை நம்ம பார்த்து மிரள போகிறோம் தெரிலங்க. இப்படி தான் அனர்த்தம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது டெல் அவீவ் வரைக்கும், இஸ்ரேல் டெல் அவீவ் வரைக்கும் ஒரு வழி ஆக்கியிருக்கு. நார்தன் ஆக்குபைட் பாலஸ்டைன் இருக்குல்ல, அது வரைக்குமே ஹிட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த கத்தாரோட அல் உபைத் ஏர்பேஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, இந்த மிசைல்ஸை எப்படியாச்சும் இன்டர்செப்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாம் தாண்டி அமெரிக்காவோட பேசஸ் இருக்கு பாருங்க, ஈரானை சுற்றி இருக்க ரீஜனில், அந்த பேசஸ் வரைக்கும் ஈரானோட மிசைல்ஸ் பதம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. خبط سمعت مع الدبعه Come on. Oh, fuck! Damn! No. That's supposed to do. I need a head count. I got one. ஈரானோட சுப்ரீம் லீடரை கொன்னுட்டாங்க அப்படின்ற இந்த செய்தியை கேட்ட நமக்கே இந்த அளவுக்கு ஷாக் ஆகுது. ஈரான் ஸ்டேட் ரன் மீடியா, இந்த அரசு நடத்துகிற அந்த சேனல், அவங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த பிரஸ் டிவி இருக்குல்ல, அதோட ஆங்கரான மரியம் அசர்ச்சேர், இவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி பேசுகிறாங்க.
சுப்ரீம் லீடரோட நடமாடுற விஷுவல்ஸ், அவர் உயிரோடு இருக்கும்போது எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க பேசுகிறாங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க பயங்கரமாக உடஞ்சி அழுது எமோஷன் ஆகி அப்படியே அந்த நியூஸ் அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ பயங்கரமாக நிறைய பேரில் ஷேர் பண்ணப்பட்டு இருக்குங்க. ஈரான் சார்ந்த அபிமானிகள் இருப்பாங்களே, அவங்க மத்தியில் இந்த வீடியோ பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் தானே கவர்மெண்ட் சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்களா, என்ன விஷயம் சொல்கிறாங்க, ரிவெஞ்ச் அப்படின்றது என்னன்றதை பார்ப்பீங்க, மோசமான ஒரு பழித்தீர்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவங்க சூழல் வச்சிருக்காங்க. அதில் his people, by his country, and not by only a country as dear as it is, as dear as Iran is, not by a country limited by borders, because he stood for the children in Palestine. He stood for the children in Lebanon. Today, those mourning him will be the orphans across the world, as the orphans mourned our Imam Ali. Peace be upon him. Today, the devils of the world will celebrate, and everybody they have managed to brainwash. But this is not over. Trump is going to pay a price paid by no American president at all time, paid by no Zionist of all time, paid by no criminal of all time. Trump is going to see, because revenge is coming, and revenge is coming soon, and revenge is coming after Trump, after everybody who facilitated this assassination. He will pay the ultimate price, and it's not only by the millions of Iranians, it's not only by the millions in resistance countries, it's also by those who have newly joined the resistance, by the Americans, by the Europeans who saw the stance of Imam Khamenei against Zionism only after all those years of accusing him of being anti-West for no reason, of saying down with Israel for no reason. But he was the one, he was the power that the oppressed of the world would gather at his address and would say, with honor and with pride and with power, they would say, down with USA, down with Israel. And now the people of the world know today, everybody across the world who understands what justice is, who understand what Zionism is, will shout, down with USA, down with Israel, down with the Zionist regime. This is the day, and this will not end, and this will not end pretty for Trump. They will see what they have done. They will see the result of their violence. And Imam Khamenei will go down in history, as did Imam Ali, as did Sayyid Hassan Nasr. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இந்த இஸ்லாமிய நாடுகள் இருக்குல்ல, இஸ்லாமிய நிலப்பரப்புகள், அது எல்லாத்துக்கும் யார் தலைவராக இருக்கிறது, யார் முன்னின்று வழி நடத்துறது, இதில் 2 நாடுகளுக்கு இடையில எப்போவுமே போட்டி பெருசாக இருந்துச்சு. ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒட்டுமொத்தமாக அமெரிக்க நட்பு நாடாக எப்பயோ மாறிட்டாங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை பார்க்குற சவுதி இருக்காங்களே, அவங்க என்ன மனசில் ஓடும், அவங்க மனசில் ஈரானுக்கு விழுந்திருக்க இப்பேற்பட்ட பேரிடி, அந்த நாட்டோட உச்சாணியில் இருந்தவரையே தூக்கிட்டாங்க, இன்னும் சில முக்கியமான நபர்களையும் தூக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குற சவுதி மனநிலை இப்போ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.